ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் ரவிந்த். ரெட்மி ரியல்மி அப்படின்னாலே ஏகப்பொருத்தம் தான், எப்போவுமே காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நேற்று ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் ஆன ரெட்மி 10 பிரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டைரக்ட் காம்படிஷனாக ரியல்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரியல்மி நார்சோ 30 ஸ்மார்ட் ஃபோன் கூட தான் இன்னைக்கு இந்த ரெட்மி 10 பிரைமை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெட்மி 10 பிரைம் வர்சஸ் ரியல்மி நார்சோ 30 வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் ரெட்மி 10 பிரைம் இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரல் ஒயிட், பைஃப்ராஸ்ட் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 192 கிராம்ஸ்க்கான வெயிட், 9.56 mm திக்னஸோட பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அப்படியே ரியல்மி நார்சோ 30க்கு வந்தோம்னா இங்கே ரேசிங் சில்வர், ரேசிங் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனோட ரெட்மி 10 பிரைமில் கொடுத்த மாதிரி 192 கிராம்ஸ்க்கான வெயிட், 9.4 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் டிசைன் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்ல. அவுட்லுக் உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்க ரெட்மி 10 பிரைம் உடைய டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி 10 பிரைம் ஆகட்டும், ரியல்மி நார்சோ 30 ஆகட்டும், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெட்மி 10 பிரைம் உடைய டச் சாம்பிளிங் ரேட் என்ன, மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூ என்ன, அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் இல்லை. பட் இங்கே கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி நார்சோ 30ல இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அதை பத்தின டீடைல்ஸ் கிளியரா இல்ல. அந்த வகையில டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய லெவல்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை வேணாலும் டிஸ்பிளேக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் 22.5 வாட்ஸ்க்கான சார்ஜர் இன் பாக்ஸில் நமக்கு வருது. அதே மாதிரி ரியல்மி நார்சோ 30ல இங்கே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமா இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியமா அப்படின்றத பேஸ் பண்ணி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் முக்கியம். அதனால் நான் ரியல்மி நார்சோ 30 தான் சூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Mediatek ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரெட்மி 10 பிரைமில் இப்போ Mediatek கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் ஆன Mediatek Helio G88 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 12 nm சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட் Cortex A75க்கான கோரோட 2.0 GHzக்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு ARM Mali G52MC2 அப்படின்ற ஜிபியோட அரௌண்ட் 2,10,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய Mediatek Helio G88க்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரியல்மி நார்சோ 30க்கு வந்தோம்னா இங்க Mediatek Helio G95 அப்படின்ற ஒரு பெஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுவுமே 12 nm சைஸ்ல இருக்கக்கூடிய சிப்செட் தான். பட் ஆனா இங்க Cortex A76க்கான கோரோட மேக்ஸிமம் 2.05 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஜிபியூக்கு ARM Mali G76 அப்படின்ற ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது 2,90,000க்கான ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இங்க இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல அன்டவுட்டபிளி ரியல்மி நார்சோ 30ல இருக்கக்கூடிய Mediatek Helio G95 நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். மெயினாக கேமிங்காக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரியல்மி நார்சோ பக்கம் போகலாம். இங்கே இந்த Mediatek Helio G95ல இருக்கக்கூடிய ARM Mali G76 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியோ உங்களுக்கு பெஸ்ட்டான கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஜிபியோ. ஸோ அதனால் நீங்கள் கேமிங்காக ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ரியல்மி நார்சோ 30க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் அப்படியே கேமராக்கு வந்தோம்னா ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி 10 பிரைம் ஸ்மார்ட் ஃபோனில் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரைட் மோட், ஆட்டோ HDR, டைம் பர்ஸ்ட், AI பியூட்டி, மூவி ஃப்ரேம், கெரடைஸ்கோப், பாம் ஷட்டர், AI சீன் டிடெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ரியல்மி நார்சோ 30க்கு வந்தோம்னா இங்கே 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.1க்கான அப்பேச்சரோட சோனி IMX471 அப்படின்ற ஒரு
ஒரு சென்சார் இந்த செல்ஃபி கேமரால யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டைம் லேப்ஸ், பேனோரமா, பியூட்டி மோட், ஃப்ரண்ட் ஷாட் ஃபிளிப்ஸ், நைட் ஸ்கேப், பிளரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps தான் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கேயுமே அன்டவுட்டபிளி Realme Narzo 30 தான் கிளியரான விட நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அதுவும் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ரியல் செட் கேமராக்கு வந்தோம்னா இங்க Redmi 10 Primeல குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார்னு 3 சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோட், பேனோரமா, ப்ரோ மோட், நைட் மோட், HDR, AI சின் டிடெக்ஷன், மூவி ஃப்ரேம், ப்ரோ கலர், கலர் ஃபோக்கஸ், ஸ்கை ஸ்கேப்பிங், டைம் லேப்ஸ், மூவி ஃப்ரேம், கெலடைஸ்கோப் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வரைக்கும் தான் இங்க ரியல் சைட் கேமரால நம்மளால மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Realme Narzo 30க்கு வந்தோம்னா இங்க பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான சென்சார், f1.8 கான அப்பச்சர் வேல்யூட சோனியுடைய சென்சார் இங்க இந்த பிரைமரி கேமரால யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க 48 மெகா பிக்சல் மோடு, சூப்பர் நைட் ஸ்கேப், HDR, அல்ட்ரா மேக்ரோ, ட்ரைபாட் மோடு, குரோமா பூஸ்ட், AI பியூட்டி, பேனோரமா, போர்ட்ரேட் மோடு, டைம் லேப்ஸ், AI சீன் ரெகக்னைசேஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் 30 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. 1080 பிக்சல் வீடியோஸ்னா 60 fps கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இங்க Realme Narzo 30ல சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில என்னதான் Redmi 10 Primeல 50 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருக்கோம், பெட்டரான கேமரா அப்படின்லாம் அவங்க சொன்னாலுமே இங்க நமக்கு மேக்ஸிமம் 1080 பிக்சல் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் ஆனா Realme Narzo 30ல 4Kல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில ஆஃப் கோர்ஸ் ரியல் சைட் கேமரால பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது Realme Narzo 30 தான் இங்க கிளியரான வின்னர். அடுத்து அப்படியே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்கு. அதை தாண்டி OSன்னு பார்க்கும்போது Redmi 10 Primeல Android 11 MIUI 12.5 கான வெர்ஷனோட ரன் ஆகுது. அதே மாதிரி Realme Narzo 30ல இங்கே Android 11 Realme UI வெர்ஷன் 2.0 கான OSோட ரன் ஆகுது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு வரும்போது Redmi 10 Prime இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 4+64GB கான வேரியன்ட் 12,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 6+128GB கான வேரியன்ட் 14,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் Realme Narzo 30 இங்கேயுமே 4+64GB கான வேரியன்ட் 12,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி 13,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6+64GB கான வேரியன்ட் 14,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 6+128GB கான வேரியன்ட் 15,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் இப்போ Realme Narzo 30 செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே LPDDR4 Rex டைப்க்கான ரேம் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் டைப்னு வரும்போது இங்க Realme Narzo 30ல UFS 2.1 கான ஸ்டோரேஜ் டைப்பே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Redmi 10 Primeல நமக்கு eMMC கான ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த வரைக்கும் இங்கே Realme Narzo 30 தான் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸோட அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இதோடைய ப்ரைஸிங்கை மட்டும் ஏற்றாமல் இவங்க லான்ச் பண்ண அதே 12,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னுமே வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Realme Narzo 30 இருக்கும். பட் இப்போவுமே இந்த ப்ரைஸிங்க்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை பார்க்கும்போது Redmi 10 Prime விட எல்லா ஸ்பெக்குமே இங்கே நமக்கு Realme Narzo 30ல பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங்க்கு எல்லா ஸ்பெக்குமே நமக்கு அப்கிரேடடாக இங்கே கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக Realme Narzo 30க்கு போகிறது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன பொறுத்த வரைக்கும் Realme Narzo 30 தான் கிளியரான வின்னர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.